ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. நமः கோதண்ட ஹஸ்தாய சந்தீகிருத சராய ச கண்டிதாகில தைத்யாய ராமாய ஆபன் நிவாரணே. ராமன் நம் ஆபத்துகளை போக்குவதற்காக கையில் கோதண்டம் ஏந்தியுள்ளார். இது வெறும் அலங்காரத்துக்காக மட்டுமல்ல, ஆயுதமாக பயன்படுகிறது. பக்தர்களாக நாம் சென்றால் கையில் இருக்கும் வில் ஓர் அலங்காரம், ஆபரணம். நம் உள்ளத்தில் அன்பில்லாமல் பக்தி இல்லாமல் சென்றால் அந்த வில்லே ஆயுதமாக மாறி தீக்கங்குகளாம் இடி போன்ற அம்புகளை பொழிகிறது. ராமன் தன் கையில் பிடித்திருக்கும் வில்லால் 7 மரங்களையும் துளைபட வளைக்கப் போகிறார். அந்த சரித்திரத்தை தான் இப்ப நாம் பார்க்க வேண்டும். அதை நீடாமங்கலம் என்னும் கிராமத்தில் உள்ள சந்தான ராமசுவாமி திருக்கோயிலின் ராமனை தரிசித்துக் கொண்டே கதை கேட்போம். மன்னார்குடியிலிருந்து கும்பகோணம் செல்லும் மார்க்கத்தில் 13வது கிலோமீட்டரில் இந்த திருக்கோயில் வருகிறது. கோயில் அழகான திருக்கோயில். பல வாகனங்கள் உள்ளன. ஹனுமாரே வாகனமாக உள்ளார். ஆதிசேஷன் பல தலைகளை எடுத்து தன்னுடைய மடியிலேயே சிந்தாணிமணிமிவ உத்வாந்தம் உத்சங்கேனந்த போகினஹ என்று பெருமானை தன் மடியில் அமர்த்தி கொண்டு உலா வருகிறார். முக்கியமான வாகனமான தேர் ஏற்கனவே நாம் பார்த்தோம். இன்று மூலவரையும் உற்சவரையும் தரிசித்துக் கொள்ளுவோம். இதோ ஆச்சரியமான மூலவர் திருமேனி. தன் இடது கையில் வில்லை பற்றினான். சிலை இலங்கு பொன்னாழி என்று திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். சிலையினால் இலங்கசற்ற தேவனே தேவனாவான். இந்த பெருமான தரிசிக்கும் போதே தேவதேவன் இவன்தான் என்று உறுதி தெரிகிறது. வலக்கையில் அம்பு பற்றி உள்ளார். அதுவும் வாய்மூடிய அம்பு. அருகே லக்ஷ்மணன். ஓர் புறத்தில் ராமனையே கிட்டத்தட்ட தரிசித்துக் கொண்டு திரும்ப நிற்கும் சீதாதேவி. அருகே ஆஞ்சநேய சுவாமி. இவர்கள் அனைவரும் உற்சவமூர்த்தியாகவும் எழுந்துருளி உள்ளார்கள். பேரழகு வாய்ந்த ராமன். அதேபோல் கையில் வில் பிடித்து வளைந்த தன்னுடைய இடையோடே அருகில் இடை சிறுத்தவளான சீதாதேவியோடே தரிசனம் கொடுக்கிறார். எப்போதும் ராமனை ரட்சிப்பதே தனக்கு கடமையாகவும் இனிய தொண்டாகவும் கொண்டிருக்கும் இலக்குவன் அருகே உள்ளார். இதோ ஆஞ்சநேய சுவாமி. எப்போது ராமன் நமக்கு என்ன தொண்டு கொடுப்பார் என்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார் போலும். பக்கத்தில் இந்த திருக்கோயிலின் பெயர் ராமனின் திருநாமத்துக்கு ஏற்ப குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அதை அருளிக் கொண்டிருக்கும் சந்தான கோபாலன், சந்தான கிருஷ்ணன். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி என்று தன்னுடைய ஒரு திருக்கையால் கால் கட்டவரலை எடுத்து தன் வாயில் சேர்த்து கொண்டு ஏதோ எதிர்பார்ப்போடே கண்ணன் சயனித்திருக்கிறான். நாம் அவனே நமக்கு குழந்தையாக பிறக்க வேணும் என்று வேண்டி செல்ல வேணும். வேண்டி தேவரிறக்க வந்து பிறக்கிறான் எம்பெருமான். இன்று நாம் நீடாமங்கலத்தில் ராமரை, சந்தானராமனை நன்கு சேவித்துக் கொண்டோம். அவரிடத்திலிருந்து விடை பெறுவதற்கு முன்னால் ராமன் தன் ஒரே அம்பால் 7 மரங்களை பிளந்ததை கேட்போம். சினையை தழுவிய மரங்கள் என்ன ஆழ்வார் சாதிக்கிறார். புணர்ந்து நின்ற மரங்கள், அருகருகே கெட்டியாய் ஒருத்தரும் தொலைக்க முடியாதபடி நின்ற மரங்கள். அவற்றுக்கருகே ராமன் செல்கிறான். ஆச்சரியமான 12வது சர்க்கம்.
ஏதச்ச வச்சனம் ஸ்ருத்வா சுக்ரீவஸ்ஸ சுபாஷிதம் பிரத்யார்த்தம் மகாதேஜாக ராமோ ஜக்ராஹ கார்முகம். கார்முகம், சாபம், தனுஷ் இதெல்லாம் ராமனுடைய வில்லுக்கு இருக்கிற பெயர்கள். சகிரஹீத்வா தனுர்கோரம் சரமேகஞ்ச மானதா. தன்னுடைய நீண்ட வில்லை பற்றினான், ஒரே அம்பை அதில் வைத்து பூட்டினான். சாலமுத்திஸ்ய சிக்ஷேப பூரையன்ச ரவைர் திசா. நீண்ட தன்னுடைய வில்லில் பூட்டப்பட்ட நாண், அந்த நாண் ஒளி எழுப்புவதை ஜியாகோஷம்னு வடமொழியில் கூறுவார்கள். அதைத்தான் சொல்லுகிறார். ஜியாகோஷம் நாணொலி எழுப்பி ஓர் அம்பை பூட்டி அதை அந்த சாலவிருட்சத்தை நோக்கி செலுத்தினான். சாயகஸ்து முகூர்த்தேன தாலான் பித்வா மகாஜவஹ பித்வா தாலான் கிரிப்பிரஸ்தம் சப்தபூமிம் விவேஷः நிஷ்பத்யச புனஸ்தூணம் தூணம் தமேவ பிரவிவேஷः. ராமன் அந்த அம்பை எய்யும் போது அம்புக்கு இப்படி ஆணையிட்டான், அந்த ஏழை தொலைத்து வா. அங்கு ஒரே ஒரு சொல்லை மட்டும் ராமன் மறந்து போனான் போலும். அந்த 7 மரங்களை தொலைத்து வான்னு கூறியிருக்க வேண்டும். ஆனால் அவசரத்தில் அந்த ஏழை தொலைத்து வா என்றான். 7 மரங்களையும் அம்பு தொலைத்தது. பின்னால் அது யோசித்தது, உலகத்தில் 7 7 7 என்கிற எண்ணிக்கை எவையவைக்கெல்லாம் உண்டோ அதத்தனையும் தொலைத்து வரத்தானே ராமன் சொன்னார் என்று அம்பு நினைத்ததாம். அதை கம்பர் கூறுகிறார். 7 வேலையும் உலகம் மேல் உயர்ந்தன 7ம் 7 குன்றமும் இருடிகள் 7வரும் புரவி 7ம் மங்கையர் 7வரும் நடுங்கினர் 7 பெற்றதோ இக்கணைக்கு இலக்கு. 7 என்னும் எண்ணிக்கை இந்த அம்புக்கு இலக்காகி விடுமோ? 7 மரங்களோடு நிற்காமல் உலகத்தில் 7 இருந்தவர்கள்லாம் பயப்பட்டார்களாம். 7 வேலையும் சப்த சமுத்திரங்கள் நடுங்கின. உலகம் மேல் உயர்ந்தன 7ம் பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம் 7 லோகமும் நடுங்கித்து. 7 குன்றமும் உலகத்தை தாண்டி பிடிக்கும் தாங்கிக் கொண்டிருக்கும் சப்த பர்வதங்கள் குலபர்வதங்கள் நடுங்கின. ரிஷிகள் சப்த ரிஷிகள் 7 பேரும் நடுங்கினார்கள். புரவி 7ம் 7 குதிரைகள் நடுங்கின. சப்த கன்னிகைகள் நடுங்கினார்கள். கன்னிகைகள் 7 குதிரைகள் 7 ரிஷிகள் 7 மேல் லோகங்கள் 7 கடல்கள் 7 என்று எதெல்லாம் 7 7 என்று இருந்ததோ அவை அத்தனையும் நடுங்கின. ராமன் 7 மரம்னு சொல்லி விட மாட்டாரா? 7ன்னு சொல்லி அம்பை விட்டுட்டார். நம்ம எல்லாரும் இந்த அம்பு தொலைச்சிடுமோ? நல்ல வேளை அம்பு அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை. 7 மரங்களை தொலைத்தது, பூமிக்குள் புகுந்தது, ஆழமாக சென்று பதிந்து மறுபடியும் மேலே புறப்பட்டு ராமனுடைய அம்புராத்தூணியில் வந்து விழுந்தது. அப்பதான் இந்த 7 பேரா இருந்தவர்கள்லாம் மூச்சு விட்டார்கள். தான் திருஷ்டுவா சப்த நிர்பின்னான் சாலான் வானர புங்கவா ராமஸ்ய சரவேகேன விஸ்மயம் பரமம் கதா. அப்ப சுக்ரீவன் நினைக்கிறார், நாம் என்ன ஒரு மரத்தை தானே தொலைக்க சொன்னோம், ராமன் ஏது 7 மரங்களையும் தொலைத்தார்? வியப்போடு ராமனை பார்த்தான் சுக்ரீவன். அர்த்தம் தொனிக்க ராமனும் மறுபடியும் பார்த்தார். சுக்ரீவா, நான் ஒரு மரத்தை மட்டும் தொலைத்திருக்கலாம். ஆனா எனக்கு என்ன சந்தேகம் தெரியுமா? ஏற்கனவே துந்திபு உடலை வாலி தூக்கி அடித்தான்னு சொன்னாய், நானும் தூக்கி அடித்தேன். ஆனா உனக்கு நம்பிக்கை வரல. இதை விட நல்ல சாகச செயல் புரியணும்னு சொன்னாய். இப்போது வாலி ஒரு மரத்தை தொலைத்தான்னு கூறினாய், நானும் ஒரு மரத்தை தொலைத்தால்? ராமா, வாலியினுடைய பலத்துக்கு நீ சமமாகத்தான் ஆகியிருக்கிறாய். இன்னொரு பரீட்சை வைக்கலாம் என்று நீ வந்தாலும் வருவாய். என்னால் மேன்மேலும் பரீட்சை எழுத முடியாது. அதற்காகத்தான் 7 மரங்களையும் தொலைத்தேன். இனி உனக்கு சந்தேகம் இல்லை. ஏன்னா அவர் ஒன்னத்தான் அடித்தார், நான் 7ஐயும் அடித்தேன். சாலான்ஹி சப்தசகிரின் சதர ரசாதலான்யான் தேஷ்வேஷு விவ்யதன கிண்ண கபிப்ரணுன்னம். அதிமானுஷஸ்தவத்திலே கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். அவன் ஒரு மரத்தை அசைத்தான். ராமன் ஒரே அம்பால் 7 மரங்களும் தொளபட எய்தார். மரங்கள் கீழே விழுந்தன. சுக்ரீவனுக்கு திருப்தி ஏற்பட்டது. இனி எனக்கு நம்பிக்கை வந்தது. ராமா, போகலாம். நேர கிஷ்கிந்தைக்கு போய் வாலியை அறை கூவுகிறேன், சண்டை போடலாம். அஸ்மாத் கச்சாம கிஷ்கிந்தாம் க்ஷிப்ரம் கச்சத்வமக்ரதா கத்வாச்சாஹ்வய சுக்ரீவ வாலிலம் பிராத்ருகந்தினம். போ சுக்ரீவா, போய் உன் அண்ணனை சண்டைக்கு அழை. இருவரும் சண்டையிடுங்கள். நான் பார்த்து வாலியை முடித்து கொடுக்கிறேன். சர்வேதே துவைதங்கத்வா கிஷ்கிந்தாம் வாலின புரின். வேகமாக அனைவரும் நடந்தார்கள். வாலிபட்டணமான கிஷ்கிந்தாத்வாரத்தை அடைந்தார்கள். இப்போதும் ரிஷமூக பர்வத்தத்திலேருந்து நாம நடந்து போகணும். கிஷ்கிந்திக்கு போகணும்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்,
இந்த ஊர் வேற அந்த ஊர் வேற, நடுவுல துங்கபத்ரா நதி ஓடுகிறது. நதியை தாண்டி ஒண்ணு நீஞ்சி போகணும், இல்ல வண்டியில போகணும்னு சொன்னா சுமார் ஒரு 16 கிலோமீட்டர் சுத்தி கொண்டு தான் போகணும். அப்ப பாருங்க, 16 கிலோமீட்டர்னா 10 மைல், 10 மைல்னா ஒரு யோஜனை, ஒரு யோஜனை தூரம் வரைக்கும் தான் ஒருத்தரும் உள்ள நுழையக்கூடாதுன்னு மத்தங்கர் சாபம் போட்டிருந்தார். இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து அந்த இடம் போகணும்னா ஒரு யோஜனை தூரம் சென்றால் தான் வரும். ரொம்ப ஆச்சரியமான இடம். ஒரு பக்கத்துக்கு சிந்தாமணின்னு பேரு, மற்றொரு இடம் தான் கிஷ்கிந்தா. இன்னைக்கும் அன்னைக்கு நடந்த அனைத்து சரித்திரங்களுக்கும் இடங்கள் உள்ளன. ததஸ்ஸ துமுலம் யுத்தம் வாலி சுக்ரீவயோர் அபூத் ககனே கிரகயோர் கோரம் புதாங்கார யோரிவ. புதன் அங்காரகன் முதலான ரெண்டு கிரகம், 2 கிரகங்கள் மோதிக்கொண்டால் எப்படி இருக்கும்? புத கிரகமும் செவ்வாய் கிரகமும் ரெண்டு மோதிண்டா எப்படி இருக்கும்? பெரும் யுத்தமா இருக்காதா? அத போலத்தான் வாலியும் சுக்கிரீவனும் மோதிக்கொண்டார்கள். சுக்ரீவனால் ஜெயிக்க முடியவில்லை. ராமன் நடவடிக்கை எடுக்கவில்லை. மறைந்திருந்து என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கார். ஆனா வாலி அடிச்சடி சுக்ரீவனால தாங்க முடியல. மறுபடியும் வாலியனிடத்திலிருந்து தப்பித்தோம், பிழைத்தோம் என்று சுக்ரீவன் ரிஷமூகத்துக்கே ஓடி வந்தான். ஏதஸ்மின் அந்தரே பக்ரஹ சுக்ரீவஸ்தேன வாலினா அப்பசன் ராகவநாதம் ரிஷமூகம் பிரதுத்ருவே. திரும்ப தன்னிடத்துக்கே ஓடி வந்துட்டார். ராமன் அவனிடத்தில் வந்து, ஏன் சுக்ரீவா வந்தாய் என்று மெதுவே கேட்டான். சுக்ரீவனுக்கு கோபப்படுவதா அழுவதா சிரிப்பதா தெரியவில்லை. நான் மாட்டுக்கு மறைந்திருந்தேன், என்ன வந்து சண்டைக்கு போன்னு வலியை அழைத்து விட்டு அடிபட்டு திரும்ப வர்றதுக்காராமா இத்தனையும் பண்ணி வைத்தாய் என்கிற துவனியோட சுக்ரீவன் கேட்கிறான். ஆக்வயஸ்வேதி மாம் முக்த்வா தர்சயித்வாச்ச விக்ரமம் வைரினா காத்தயித்வாச்ச கிமிதானீம் துவயா கிருதம். உன்னால ஜெயிக்க முடியும்னு பலத்தை காட்டினாய், என்னை போய் சண்டைக்கு கூப்பிடுன்னு தூண்டி விட்டாய், சென்றேன். பின் ஏன் ராமா நடவடிக்கை எடுக்காம இருந்தாய்? ஏன் வாலியை கொன்றாமல் விட்டாய்? எதற்கு காத்திருந்தாய்? வரிசையா கேள்விக்கணைகளை அடுக்கினான். அவன் அடிபட்டது அவனுக்கு வலி, அதனால கேள்விகளை அடுக்கினான். சுக்ரீவ ஸ்ரூயதாம் தாத்த குரோதச்ச வியபனீயதாம். அவசரப்படாத சுக்ரீவா, நான் சொல்லும் காரணத்தை காதில் போட்டுக்கொள், கோபப்படாதே. ராமன் கெஞ்சும் துவனியில் பேசுகிறார். காரணம் ஏன பாணோயம் சமயான விசர்ஜிதா அலங்காரேண வேஷேண பிரமாணேன கதேனச்ச தொஞ்ச சுக்ரீவ வாலீச்ச சதிருஷோ ஸ்த பராக்கிரமம். பரஸ்பரம் உங்க 2 பேரையும் சண்டையிடுவதை பார்த்தேன். உங்களுடைய அலங்காரம், உடை, நடவடிக்கை, பேச்சு, தோல் வலிமை எல்லாம் சமமா இருக்கு. பார்க்கறதுக்கு நீ அவனு ஒத்துமையா இருக்கீர்கள். நான் எங்கேயானு தப்பாக வாலி பேர்ல அம்பு விடுறதா நினைச்சுனுட்டு உன் பேரில் அம்பு விட்டு விட்டால், அப்ப கைபிடித்து தோழன் உயிர் கொடுத்து காக்கிறேன்னு சொல்லிவிட்டு உயிரை எடுக்கும் தோழனாக நான் இருக்கக்கூடாது. அந்த பயத்துலதான் சுக்ரீவா நான் அம்பு விடாது இருந்துட்டேன். அலங்காரேன வேஷேன, அலங்காரம், வேஷம், உடல் அமைப்பு அனைத்திலும் பொருத்தம். தத்தாபயவதோ நாம பாதகம் மகதத்புதம் அஹஞ்ச லக்ஷ்மணச்சைவ சீதாச்ச வரவர்ணினி. இப்ப நான் ஒரு வழி சொல்றேன், திரும்ப நீ போய் வாலி யுத்தத்துக்கு அழை, சண்டை போடு. சுக்ரீவன் பார்த்தார், இன்னொரு தரமா? ஒரு தரம் பட்டுட்டு வந்தது போறாதா? இப்ப திரும்ப வேற நீ அனுப்பிச்சு போக வேண்டுமா? இந்த தரம் இப்படியே போக வேண்டாம். கஜபுஷ்பிகான்னு ஒரு மலர், அந்த மலர் புஷ்பம், அந்த புஷ்பத்தை எடுத்து சின்ன மாலையாக தொடுத்து லக்ஷ்மணிடத்தில் கொடுத்து, இதை நீ சுக்ரீவன் கழுத்தில் போடு. அவன் கழுத்துல கஜபுஷ்பிகா இருக்காது, இவன் கழுத்தில் இருக்கும். இப்ப நான் அடையாளம் கண்டுகொள்வேன், போ என்று சொல்லி அனுப்பிச்சு வச்சார். இந்த ரசிகர்கள் சொல்றது உண்டு, லக்ஷ்மணன் ஒரு பரம பக்தன், பாகவதன். அவன் அருள் பெற்றுக்கொண்டுதானே ராமன் அருள் பெற வேண்டும். ஆனா சுக்ரீவன் இதுகாரும் நேரே ராமன் அருள் பெற்றான். ஆனா ராமனுக்கு இப்ப நேர அவனை காப்பாற்ற எண்ணம் இல்லை. லக்ஷ்மணன் மூலமாகத்தான் செய்யணுங்கிறதுக்காக கஜபுஷ்பிகா மலர் மாலை அணிவித்தான். மறுபடியும் சுக்ரீவனை போகச் சொன்னான். குரு லக்ஷ்மண கண்டேஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனஹ லக்ஷ்மணோ கஜபுஷ்பீம் தாம் தஸ்ய கண்டே வியசர்ஜயத் பிப்ராஜமானஹ வபுஷா ராமவாக்கிய சமாஹிதஹ ஜகாம சஹ ராமேண கிஷ்கிந்தாம் புனராபசஹ. மறுபடியும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு கிஷ்கிந்தை வாசலின் பட்டணத்தின் அடைந்தான். அறை கூவுகிறான். வாலி வேகமாக எழுந்தான். ஆனால் தாரை அனுமதிக்கவில்லை. வாலி எங்கோ தவறு நடக்கிறது, பயந்து ஓடினவன் திரும்ப வந்திருக்கிறான், யோசிக்க வேண்டும், அவசரப்படாதே என்று தடுத்தாள். ஆனா கேட்காமல் புறப்பட்டான் வாலி. நாம் தற்போது நீடாமங்கலத்தில் இருக்கும் சந்தான ராமசுவாமியிடத்திலிருந்து விடை பெற்று கொண்டு புறப்படுவோம். ஓர் அறிவிப்பு.